குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 சனி பயிற்சி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். எங்க திரும்பினாலும், யாரை கேட்டாலும், எல்லா இடத்துலையுமே அடிபடக்கூடிய ஒரே ராசி இப்ப ஸ்டார்டிங்ல யாரு அப்படின்னா சிம்ம ராசி. ஏன்னா எல்லா கிரகங்களும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது, ஒரு ராசி பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசி தான். ஏன்னா அஷ்டமத்திலிருந்து சனி பயிற்சி நடக்குது. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டம், நஷ்டம், கஷ்டம், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இதெல்லாம் சார்ந்த ஒரு இடம். அப்போ எவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கும். பயப்படாதீங்க, இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வருகிற ஒரு ராகு கேது பயிற்சி வரைக்குமே கேது உங்களுடைய ராசியில இருந்து தன்னுடைய மூளையில போட்டு குழப்புவாரு. எல்லா விஷயத்திலயும் குழப்பம். எது செய்தாலுமே அதுல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த அந்த கேது பகவான் கொடுப்பார். அப்ப இந்த 10வது மாதம் அந்த வரைக்குமே கேது அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுப்பாரு. ஸோ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா ஒரு விடிவு காலம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நிறைய டெஸ்ட் வைப்பாரு. உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாரு. அந்த பிரச்சனையை நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க, ரொம்ப நேர்மையா ஹேண்டில் பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு அதை பிரச்சனைக்குரிய இடமா நீங்க மாற்றி அவங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை வர வைக்கிறீங்களா அப்படிங்கிற நிறைய டெஸ்ட் கொடுப்பாரு. அப்போ இந்த டைம்ல மனிதர்களை பற்றி அறியக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய குடும்பத்துல யார் என்ன செய்யறாங்க எல்லாமே தெரிய வரும். சில பேர் நம்ம நம்பிட்டு இருப்போம், அவங்களே நமக்கு பாதகம் செய்வாங்க. சில பேர் ரொம்ப நம்புவோம், அவங்க பிரச்சனை பண்றாங்க, நம்பவே மாட்டோம், அவங்க பார்த்தா நமக்கு நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த டைம்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நீங்க பண்ணணும். இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரித்து எந்த இடத்த பார்க்கிறாரு அப்படின்னா, சிம்ம ராசி லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் சனி பகவான் 3ஆம் பார்வையை ரிஷபத்தை பார்க்கிறாரு. அப்ப ரிஷபத்தை பார்க்கும்போது முதல்ல எதை கெடுப்பாரு? தொழில் ஸ்தானத்தை கெடுப்பார். தொழில மாற்றத்தை கொடுப்பார். நம்பி ஒரு பார்ட்னர் கிட்ட கொடுத்துருப்போம், அவங்கதான் நம்மளை ஏமாத்திட்டு போவாங்க. இல்ல தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கடனுன்னு உங்க பேர்ல வாங்கி அது மூலியமா ஒரு பிரச்சனை கொடுப்பார். ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க ஏதோ புதுசா தொழிலெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. சிம்ம லக்னம் இருக்கிறத விட்டுட்டு சும்மா உட்காந்தாலே அது ஒரு பெரிய பரிகாரம் தான். நான் ஏதோ ஒன்று பண்றேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா போய் மாட்டிக்குவீங்க. அடுத்ததா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ துலாம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சியில நிறைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுப்பார். அடுத்ததா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதுதான் மெயின். அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் சொல்ல முடியாது, நம்மளுடைய மனம், நாம நினைக்கக்கூடிய பிளான். அப்ப இந்த பிளானையும் கெடுத்துருவாரு. அப்போ நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா,
உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை கொடுப்பாரு. பாருங்க, சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும், சொத்தை பிரிக்கணுங்கிற அந்த விஷயத்துல என்னதான் நமக்கு ஃபேவரா வந்தாலும் அங்க ஒரு செக் வைப்பாரு. விளங்காத ஒரு இடத்த கொடுப்பாங்க நம்ம வீட்டாளுங்க. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. யாருக்குமே உதவாத இடத்த உங்க பேர்ல மாட்ட வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு பிரச்சனை வருமா? அப்ப பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடையூறுகள் எல்லாத்தையுமே இந்த சிம்ம ராசி லக்னத்துக்கு இந்த வருடம் கொடுப்பார். அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சிவன் வழிபாடு செய்யும் போது இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். 5ஆம் இடம் நம்மளுடைய பிளானிங். கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல இருக்கிற உங்களுடைய மனைவிமார்களோ கணவன்மார்கள்கிட்டயோ நீங்க ஐடியா கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா நீங்க கேட்காம எந்த விஷயத்திலயும் தலையிட்டுறதுங்க நான் தான் அப்படிங்கிற அந்த சிம்மத்துக்கு இருக்க அந்த கர்வத்தை கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் இறங்கி போய் நமக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கொஞ்சம் தலையிட்டு நீங்க கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சொத்து விவரங்களையோ உங்களோட பிளானிங்லயோ நீங்க ஒரு செயல்பாடு பண்ணும்போது அது முக்கியமா நல்லது நடக்கும். இல்ல நான் எடுக்கிறதா கரெக்டான முடிவுன்னா அது கண்டிப்பா பின்னாடி போய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏறு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூடயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற மாதிரி தருணத்தை கொடுத்துருவார். இதெல்லாம் வேணவே வேணாம். இந்த மாதிரி விஷயங்கள் இப்பவே நிதானிச்சு யோசிச்சு செயல்படுங்க. உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப 8ஆம் இடத்துக்கு உண்டான இந்த பரிகாரங்களை செய்யணும். அப்ப தொழில புதுசா எந்த முயற்சி எடுக்காதீங்க. இருக்கிற தொழில பேலன்ஸ்டா கொண்டுட்டு போங்க. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், கடன் வேண்டாம். அப்போ உடல் நலத்தை கெடுப்பார் இல்லையா? 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த உடல் நலத்தை கெடுப்பார். ஸோ காலுக்கு கீழே பாதங்கள் வரைக்கும் ஒரு எரிச்சல் பிரச்சனை, ரொம்ப ஒரு மாதிரி உடல் சோர்வு, நம்மனால மூளை வேலை செய்தாலும் உடம்பு வேலையே செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான நேரத்துல சாப்பிடாம விட்டோம் அப்படின்னா உடம்பு போச்சு. அப்ப கரெக்டா சாப்பிடுங்க, நல்ல ஆகாரத்தை சாப்பிடுங்க. வெளியில இருக்கிற அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ வீட்டுல இருக்கிற சமையல், நல்ல ஒரு தேவையான ஒரு புரோட்டீன் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது இதனால நல்லது நடக்கும். இதெல்லாமே யூஸ்வலா. ஆனா இதெல்லாம் நீங்க கேட்கணும். சிம்மம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிந்த அளவுக்கு தன்னை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு பொறுமையை கையாளுங்க. சனி பகவான் சொல்றதே பொறுமைதான். ஸோ நிதானித்து செயல்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம முயற்சியே பண்ண முடியாது கேட்டால் 100% பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல வேர்வை சிந்த வைப்பார். ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஓவரா இருக்கும். செய்யறதுக்கு உண்டான பலன் வராது. வேலை வேலை வேலைன்னு நிறைய செஞ்சு 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 ஓரளவுக்கு டம்ப்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா வேற வேலையே இல்லை, அதுதான் அவர் கொடுக்குற வேலையா இருக்கும். இதுதான் அவரோட பெரிய ஒரு பார்வை. அந்த பார்வையே அதனாலதான் அது ரொம்ப பங்கமாகுது அப்படின்னு சொல்றது. அப்போ என்னன்னா, கரெக்டா ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா வேர்வை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த கஷ்டத்தையும் கொடுப்பாரு. ஸோ சிவன் வழிபாடு பண்ணும்போது உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருக்கட்டும், உங்களோட சொத்து விவரங்களா இருக்கட்டும், உங்களோட முயற்சியா இருக்கட்டும், உங்களோட தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகும். ஸோ சிம்மம் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். ஆனா இந்த டைம்ல கான்ஃபிடென்ட்டை இழக்கக்கூடிய அந்த தருணத்தை கொடுப்பார். பயப்படாதீங்க, நல்ல வழிபாடு செய்யுங்க. இந்த அஷ்டம சனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது, வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான்.
ஸோ உங்களோட சுயஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.